ஆமா, கதிர் எங்க போனா? சொல்ல அகிலா. அவன் என்ன உண்மையா லவ் பண்ணல. என் உடம்புக்காக அவன் அப்படி நடிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் தேவை முடிஞ்சதும் வேலைக்காக பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு போனான். இன்னும் அவன் திரும்ப வரவே இல்லை. போன் நம்பரையும் மாத்திட்டான். எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு புரிஞ்சுது. அப்பவே என் உயிரை விட்டுறலான்னு நினைச்சேன். அப்போ இவ என் வயித்துல இருந்தா. நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தைய சாகணும்னு நினைச்சுதான் அப்ப நான் எதுவும் செஞ்சுக்கல. அப்புறம் இப்ப மட்டும் ஏன்? அவன் திரும்ப வருவான்னு நான் ரொம்ப நம்பினேன். அவன் வரவே இல்லை. என்னால குழந்தைய தனியா வச்சுக்கிட்டு பாத்துக்கவும் முடியல. எங்கேயாவது வேலைக்கு போனாலும் சில பேர் ரொம்ப தப்பா நடந்துக்கிறானுங்க. எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பே இல்லை. யாரோட துணையும் இல்லாம நாங்க அனாதையாயிட்டோம். அதான் இனிமே இருக்க வேண்டான்னு குழந்தைய சாமி முன்னாடி வச்சுட்டு என் உயிரை விட்டுறலான்னு போனேன். செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? இந்த குழந்தை என்ன ஆகுன்னு யோசிச்சியா? யாரும் இல்லாம இந்த குழந்தை எப்படி நல்லா வளரும்? சொல்லு அகிலா, சொல்லு. அந்த கதிர் பையன் ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். அவன் இப்படி செய்வான்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. நான் தான் உங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி வச்சேன். 2 பேரும் எங்கேயோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். இப்படி எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எல்லாம் ஏன் தப்புதான். அகிலா விடு, அழாத. கதிர் எங்க இருக்கானு நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் எங்க நிலைமை என்ன ஆகுறது? நான் ஒரு வீடு பிடிச்சு தரேன். அங்க நீயும் குழந்தையும் தங்குங்க. உங்க 2 பேருக்கும் தேவையானது நானே செய்கிறேன். நானே செஞ்சு தரேன். நான் இருக்கேன் உங்களுக்காக. சரியா?